கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியா பதில் சொல்லி இன்னைக்கு நம்ம கிராமத்து கதையில வின்னர் லிஸ்ட்ல வர போற அந்த நம்ம நண்பர்கள் யார் யாருன்னு பார்க்கலாமா? என் ஷாலினி ஃப்ரம் பண்ருட்டி, மகிஷாலினி ஃப்ரம் மதுரை, தீபா செல்வராஜ் ஃப்ரம் மேவானி, சர்வேஸ்வரன், மேனகா ஃப்ரம் சங்குடி, மேரி ஃப்ரம் பசார், எஸ்கே மகதி ஃப்ரம் கன்னியாகுமரி, ஃபர்ஹானா ஆசிக் ருமானியா யுபேத் ஃப்ரம் மணப்பாறை அண்ட் அஞ்சலி ஃப்ரம் வேலூர். வாழ்த்துக்கள் நண்பர்களே. இதே மாதிரி உங்க பேர் நம்ம கிராமத்து கால்ல வரணும்னு ஆசைப்பட்டா நீங்க பண்ண வேண்டியது இந்த வீடியோ முழுசா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கடைசியா கேட்கப்படுற கேள்விக்கு சரியான பதில் அனுப்பிச்சு நீங்களும் நாளைக்கான எபிசோட வின்னர் லிஸ்ட்ல வரலாம். அதுக்கு நீங்க எபிசோட ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்க்கணும். பதிலோட சேர்த்து உங்க பேரையும் உங்க அழகான ஊரையும் மென்ஷன் பண்ணுங்க. சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாமா? அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க போலாம். மாப்பிள்ள எனக்கு என்னமோ இது தப்பா இருக்கு மாப்பிள்ள. வேணாம் மாப்பிள்ள, இப்படிலாம் பண்ண வேணாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அத்தை, எனக்கு மட்டும் என்ன ஆசையா சொல்லுங்க, வேற வழி தெரியல அத்தை. இது நான் ஒரு இதாதான் சொல்றேன், இது கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும். இல்ல மாப்பிள்ள, இது ஏதாவது விபரீதமா ஆயிட போகுது. எனக்கு என்னமோ சரியா படல. வேற ஏதாவது பண்ணலாமே. அவர்கிட்ட நான் பேசி பாக்குறேன். எதுக்கும் அத்தை நீங்க பேசுங்க, நான் வேணானே சொல்லல. இது எல்லாத்தையும் நடக்கலனா வேற வழி இல்லாம இதை தான் பண்ண சொல்றேன், சரிங்களா? நீங்க பேசி பாருங்க. நீங்க பேசி மாமா ஒத்துக்கிட்டா ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா ஒண்ணு அத்தை, மாமா இல்லாம இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. ஆமா மாப்பிள்ள, உண்மைதான். அவர் இல்லாம எங்களாலையும் வர முடியாதுதான். ஆனா அதுக்காக இது மாதிரி பண்ணணுமா? தமிழ் செல்விக்கெல்லாம் தெரிஞ்சா என்ன ஆகுறது? அத்தை, இந்த விஷயம் உங்களை தவிர என்ன தவிர யாருக்கும் தெரிய போறதில்ல. நானும் தமிழ் செல்விட்ட சொல்ல போறதில்ல. அதனால நீங்களும் சொல்ல வேணாம். புரியுது மாப்பிள்ள. ஆனா எப்படி சேர்ந்தா ஒரே யோசனையா இருக்கு. இதனால எதுவும் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அப்புறம் அம்பிட்டு தான். உங்க வீட்டுல கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற மரியாதையும் எங்க குடும்பத்து மேல அதுவும் போயிடுச்சுன்னா அவ்வளவுதான். கவலைப்படாதீங்க அத்தை, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். தமிழுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அவளுக்காக தான் இதெல்லாம் செய்யறேன். உங்க நல்ல மனச அந்த மனுஷன் புரிஞ்சுக்க மாட்டாரே. இது மாதிரி மாப்பிள்ளை கடைக்கு கொடுத்து வச்சிருக்கணும். என்னதான் நீங்க பணத்துல வசதியா இருந்தாலும் குணத்திலயும் அதே அளவு வசதியா இருக்கீங்கன்னு அந்த மனுஷனுக்கு புரிய மாட்டுதே. விடுங்கத்த, மாமா எப்படியாவது நம்ம வழிக்கு வர வச்சிடலாம். நீங்க அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க. நான் சொன்னதை மட்டும் செஞ்சிருங்க. மாப்பிள்ள, இது சரி வருமா? அத்தை, இது சரி வருமோ வராதோ, இதை தவிர வேற வழி கிடையாது. தமிழ்ச்செல்வி முகத்துல அவ கல்யாணத்தன்னைக்கு சந்தோஷத்தை பார்க்கணும்னா இதை பண்ணிதான் ஆகணும். வேற வழி இல்லை. சரி மாப்பிள்ள, நான் பண்றேன். தேங்க்ஸ் அத்தை, ரொம்ப தேங்க்ஸ். இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க, சரியா? தமிழ்கிட்டையும் சொல்லிடாதீங்க, நானும் சொல்ல மாட்டேன். சரிங்க மாப்பிள்ள, நான் யார்கிட்டையும் சொல்லல. சரி த, அப்ப நான் வரேன், புறப்படுறேன். சரிங்க மாப்பிள்ள, பார்த்து போங்க. மாப்பிள்ளை பார்த்துக்கு இப்படி சொல்லிட்டு போறாரே, இது சரிப்பட்டு வருமா? ஐயோ, நமக்கு ஒரே பீதியா இருக்கே. இது பண்ணிட்டா என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ? அந்த மனுஷனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா என்ன ஆகுமோ? ஆனா மாப்பிள்ளை சொல்ற மாதிரி தமிழ் செல்வி சந்தோஷமா இருக்கணும். தமிழ் கல்யாணத்தை நம்ம பார்க்கணும்னா இதை பண்ணி தான் ஆகணும். அந்த கடவுள் மேல பாரத்தை போட்டு பண்ணுவோம். அத்தா கருமாரி, நீ தான் எங்களுக்கு துணையா இருக்கணும். தமிழ் செல்வி கல்யாணத்துல குடும்பமா நாங்க கலந்துக்கணும். முகமாயி தாயே. இன்னைக்கு எப்படியாவது அந்த ரீட்டா பிள்ளைய பார்த்து வளகாப்பு விஷயமா பேசி போடணும். ஐயோ, அந்த மொட்டைச்சி இருந்தா என்ன பண்றது? ஏதாவது பண்ணி பேசிடணும். அந்த பிள்ளை நம்பர் கூட நம்ம கிட்ட இல்ல. சரி, கூப்பிட்டு பாப்போம். நல்ல வேலை, எப்ப பார்த்தாலும் அந்த மொட்டை பொம்பளை திண்ணையில தான் உட்காந்துருக்கும். இன்னைக்கு ஆளை காணோம், எங்க போச்சுன்னு தெரியல. வீட்டுல இல்லைன்னா இன்னும் சௌரியமா இருக்கும். சரி, கூப்பிட்டு பாப்போம். ரீட்டா, ரீட்டா, ரீட்டா. என்ன வீட்டுல ஒரு சத்தத்தையும் காணும்? ஆள் இருக்காங்களா இல்லையா? ரீட்டா, ரீட்டா. ஐய, எவடி அவ வாசல் நின்று கத்திக்கிட்டு இருக்கா? யாரு நீயா? என்னடி, எதுக்கு இப்ப ஏல விட்டுட்டு இருக்க ரீட்டா ரீட்டான்னு? ஐயோ, ரீட்டா வருவான்னு பார்த்தா இந்த பொம்பளையே வந்துருச்சு. என்ன சொல்லி சமாளிக்கிறது? ஐயோ, ஏண்டி இம்புட்டு நேரம் பேரை சொல்லி கூவிட்டு இருந்த, இப்ப என்னன்னு கேட்டா பதில் சொல்லாம பேந்த பேந்த முழிக்கிற. என்னடி விஷயம்? அதுவாக்கா, அது வந்து ஒன்றும் இல்லைக்கா, ரீட்டாவை தான் பார்க்க வந்தேன். ரீட்டா இல்லை. அவ என்ன கலெக்டர் உத்தியோகத்துக்கா போறா? காலைல இருந்துச்சோன்னு தானே வெளியே போறதுக்கு இருக்கா உள்ள வெட்டியா தான் இருக்கா. அது சரி, எதுக்கு அவளை பார்க்க வந்திருக்க நீ?
அதுவா, அது வந்து ஒன்றும் இல்லைக்கா. ஒரு மருந்து ரீட்டா சொன்னுச்சு, அது என்ன மருந்துன்னு மறந்துட்டேன், அதான் கேட்கலான்னு வந்தேன். சத்த கூப்பிடுறீங்களா? ஏண்டி அவ என்ன டாக்டர் உத்தியோகத்துக்கா படிச்சிருக்கா? என்னமோ அவள்கிட்ட மருந்து கேட்க வந்தேன்னு சொல்ற. அப்படி என்ன மருந்து? மருந்து வேணா ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியதானே? அக்கா, அந்த பிள்ளை கொஞ்சம் மெட்ராஸ்லலாம் இருந்த பிள்ளை, அது இதுன்னு மருந்து தெரியும். சத்த கூப்பிடுக்கா, கேட்டுக்கிறேன். சரி சரி இரு கூப்பிடுறேன். அடி நெட்டக்கொக்கி, நெட்டக்கொக்கி, ஏ ரீட்டா இங்கே வாடி. சொல்லுங்க அத்தை. இவளுக்கு ஏதோ மருந்து சொன்னியாமே நேத்தி, அது என்ன மருந்துன்னு கேட்க வந்திருக்கா, சொல்லு. மருந்தா? என்ன மருந்துக்கா? ஐயோ, இந்த பிள்ளை வேற நேரங்காலம் தெரியாம ஏதோ சொல்லுதே. அதாம்மா, நேத்து நேத்து அங்க மருந்து சொன்னியே. இந்த அக்கா என்ன சொல்றாங்கன்னே புரியலையே. என்ன மருந்துக்கா? அதான் நான் சொன்னேன்ல, கால்லாம் சேத்து புண்ணா இருக்கு, தண்ணியிலே புழங்கி கால்லாம் சேத்து புண்ணு வந்துச்சு, அதுக்கு மருந்து ஏதோ சொன்னீல. சேத்து புண்ணா? நம்ம எப்போ மருந்து சொன்னோம்? ரீட்டா, மறந்துட்டியா? போ, உனக்கு இப்படிதான் அடிக்கடி ஞாபக மறதியா இருக்கு போல. மாசமா இருக்கிற நேரத்துல இப்படிதான் மறப்பாங்க. நீ சொன்ன மறந்துட்ட போல. அப்படியாக்கா? தெரியலக்கா, நான் யோசிச்சு சொல்றேன். ஏண்டி அவளே ஒரு வீணா போனவ, அவ சொல்றத கேட்டுட்டு நீ இங்கே வந்து நிக்கிற பாரு. ஆட போடி போடி. பரவாயில்லக்கா, இருக்கட்டும். ஐயோ, இந்த பிள்ளைகிட்ட இப்போ எப்படி விஷயத்த சொல்கிறது? பொண்ணுண்டக்கா, ஒரு 1/4 கிலோ ஜீனி இருந்தால் கொடுக்கா, நாளைக்கு தரேன். காப்பி போட மறந்துட்டேன். அப்ப நீ மருந்து கேட்க வரல, ஓசியில் ஜீனி வாங்கிட்டு போலாம் தானே வந்த? இல்லைக்கா இல்லைக்கா, திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, அதான், வேற ஒன்றும் இல்லை. கோச்சிக்காம சத்த தாயேன். இந்த ஊருக்குள்ள அடுத்த வீட்டில் கடன் வாங்காமல் எதுவும் சமைக்க மாட்டீங்க போலடி. இப்போ எடுத்துகிட்டு வந்து குடுறி, நாளைக்கு 1/2 கிலோவா சேர்த்து தரணும்னு சொல்லிட்டேன். சரி சரிக்கா. ஐயோ, ரீட்டாவை அனுப்புதே, இது உள்ளே போகுன்னு பார்த்தா இது போகாது போலையே. உனக்கு ஏன்க்கா சிரமம்? நீ போக்கா, நான் ஜீனியை வாங்கிட்டு போகிறேன். இல்லை இல்லை, எம்புட்டு நேரம் வீட்டுக்குள்ளே உட்காருது. இப்போ தான் காத்தாட வந்து திண்ணையில் உட்காரலான்னு தான் நினச்சேன், அதுக்குள்ளே நீ கூப்பிட்ட. ஐயோ, இந்த பொம்பளையை நவுத்தவே முடியாது போலையே. அக்கா, இந்தாங்க ஜீனி. ரொம்ப நன்றி ரீட்டா. ஐயோ, இப்போ எப்படி விஷயத்த சொல்கிறது? ஏதாவது பண்ணி தான் ஆகணும். அக்கா, ரேஷன் கடையில் ரேஷன் கார்டை காமிச்சா ஏதோ 3 சேலையும் 2 வேட்டியும் தராங்களாமே. என்னடி சொல்கிற? வேட்டி சேலை தராங்களா? ஏன்? ஏதோ உள்ளாட்சி தேர்தல் வரப்போதான், அதுக்கு ஏதோ சேலையும் வேட்டியும் கொடுத்துட்டு இருக்காங்களாம். நீ வாங்கலையாக்கா? அடியாத்தி, இதெல்லாம் நடக்குதா? இந்த பொன்வண்டு காதுக்கு ஒன்றும் வரலையே. வேட்டி சேலையா? ரீட்டா, உடனே போய் வாங்கிட்டு வந்துரு. அக்கா, ரேஷன் கார்டில் இருக்கிற உறுப்பினர் போனால் தான் அது தருவாங்களாம். ரீட்டா தான் இந்த ரேஷன் கார்டில் சேர்க்கலைல்ல நீங்கள், அதனால் அவளுக்கு கிடையாது. நீங்கள் போனால் தான் கிடைக்கும். இது வேறையா? சரி சரி, நான் போய் வாங்கிக்கிறேன். அக்கா, இன்னையோட முடிஞ்சிரும் போல, எல்லாம் கூட்டமாக நிற்கிறாங்க. சீக்கிரம் போய் வாங்கிட்டு வாக்கா. அப்படியா? இந்த ஊரில் இலவசமாக ஒன்றும் கொடுத்துடக்கூடாது. இதோ உடனே போகிறேன். அப்பா, இந்த பொம்பளை அனுப்புறதுக்குள்ள என்னென்னலாம் பேச வேண்டியது இருக்கு. உன் மாமியாருக்கு இலவசமா பெனால் கொடுத்தா கூட ஓடிடும் போல. அப்போ உண்மை இல்லையாக்கா? எதுக்குக்கா பொய் சொன்னீங்க? அடியே, உனக்காக தான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இங்க பேசினா உன் மாமியாக்கு இந்த வீட்டில் கூட காதை வச்சுட்டு போயிருப்பா. அதனால இங்க பேச வேணாம். நீ என்ன பண்ணு, சாயங்காலம் தண்ணி எடுக்கிற மாதிரி ஆத்தங்கரைக்கு வா, அங்க பேசிக்கலாம். ஏன்க்கா, என்ன விஷயம்? எதா இருந்தாலும் சொல்லுங்கக்கா. எல்லாம் உன் விஷயமா தான், நீ வா சொல்றேன். சரியா? இங்க நின்று எதுவும் பேச வேணாம். சாயங்காலம் 5 மணிக்கு வந்துரு. சரி சரி, இந்த சக்கரையை நீயே வச்சுக்கோ, எனக்கு வேணாம். உன்கிட்ட விஷயம் சொல்றதுக்கு தான் வந்தேன். இன்னைக்கு வாங்கிட்டு போனோம், உன் மாமியா நாளைக்கு 1/2 கிலோவா கேட்பா. எனக்கு எதுக்கு இந்த சக்கரை? வச்சுக்கோ, சாயங்காலம் வந்துரு. என்ன ஆச்சு? இந்த அக்கா வந்தாங்க, என்னென்னமோ பேசுனாங்க, ஒன்றும் புரியலையே. சரி, சாயங்காலம் போய் பார்ப்போம். ஐயா ஐயா ஐயா, புடவைக்காரரா? வாங்க வாங்க. இப்பதான் என் பையன் போன் பண்ணிட்டு வச்சான், புடவைக்கார வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன்னு. வாங்க வாங்க, உட்காருங்க. ஆமாம்மா, பாண்டி தம்பி ஃபோன் பண்ணி கல்யாண புடவை, முகூர்த்த புடவை, எல்லாத்துக்கும் தேவையான புடவை எல்லாம் எடுத்துட்டு போய் காட்ட சொன்னாரு. அதான் எடுத்துட்டு வந்திருக்கேன். எல்லாம் வண்டியில் வச்சிருக்கேன், எடுத்துட்டு வந்துடவா?
சரி புடவைக்காரே, என் மவனுக்கு தான் கல்யாணம், என் மருமகளுக்கு தான் புடவை எடுக்கணும். நீங்க போய் புடவையெல்லாம் எடுத்துட்டு வாங்க, நான் எல்லாரையும் வர சொல்றேன். சரிம்மா, இந்த நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். அம்மாடி தமிழ்செல்வி, தமிழ்செல்வி இங்க வாமா. ஜோதி, லக்ஷ்மி எல்லாரும் இங்க சித்த வாங்க வாங்க. என்ன மதனி, சொல்லுங்க மதனி, எல்லாத்தையும் கூப்பிட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சு? சொல்றேன். தமிழ், இப்பதான் பாண்டி ஃபோன் பண்ணா, புடவைக்கார வீட்டுக்கு அனுப்புறேன்னு சொன்னா, வந்துட்டாரு. எல்லாம் புடவையெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. உனக்கு பிடிச்சத பார்த்து எடுத்துக்க. எதுக்கிட்ட இப்ப புடவை? என்ன ஜோதி தெரியாத மாதிரி கேக்குற? இன்னும் 10-12 நாள்ல தமிழுக்கும் பாண்டிக்கும் கல்யாணம்ல, முகூர்த்த பட்டெல்லாம் எடுக்க வேணாமா? வீட்டுல எல்லாருக்கும் எடுக்க வேணாமா? பாண்டி என்ன சொன்னா, எல்லாருக்கும் எடுத்து கிராண்டா அந்த கல்யாணத்தை பண்ணுன்னு சொன்னால, அதுக்கு தான். ஏம்மா பாத்தியா, புடவை எடுக்கிற அளவுக்கு வந்துருச்சு. இனிமே என்ன செய்ய முடியும்? இதுல வேற இவளுக்கு பிடிச்ச புடவையே எடுத்துக்கணுமா? எவ்வளவு ரூபாய்க்கு எடுக்க போறாங்களோ என்ன ஏதோ. ஏமாதினி, புடவைக்காரர் எதுக்கு வீட்டுக்குலாம் வர சொல்லிட்டு, அவளுக்கு வேணுங்கிற புடவை போய் கூட்டி எடுத்துட்டு வர வேண்டியதானே? எதுக்கு தேவையில்லாத இந்த செலவு? என்ன லட்சுமி தெரியாத மாதிரி கேக்குற? எனக்கு இருக்கிறது ஒத்த பிள்ளை, அவளுக்கு செஞ்சு பார்க்காமையா? எப்படி செலவா இருந்தா என்ன? நீங்களும் எடுத்துக்கோங்க. அம்மா, புடவையெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன், பாருங்க, பிடிச்சதை எடுத்துக்கோங்க. தமிழ் உட்காரு, ஜோதி உட்காந்து பாருங்க, உட்காருங்க. தமிழ், இவர்கிட்ட புடவை எல்லாம் நல்லா இருக்கும். உனக்கு என்ன புடவை பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோ. சரிங்க பாக்குறேன். எம்மா, எல்லாம் சுத்தமான பட்டு, பாருங்க, எல்லாம் விலையெல்லாம் பார்த்து பேசிக்கலாம். நம்ம ஐயா குடும்பத்துக்காக ஸ்பெஷலா எடுத்துட்டு வந்திருக்கேன். இவளுக்கு இது ஒண்ணுதான் குறைச்ச. இவெல்லாம் பூனை சேலை தவிர வேற எதையும் கட்டியிருக்க மாட்டா. இவளுக்கு பட்டு புடவை. இவளுக்கு வந்த வாழ்வு. சரி, இவளுக்கு வந்த வாழ்வுல நமக்கு ஒரு புடவை எடுத்துக்குவோம். ஏங்க, அந்த சிவப்பு கலர் புடவை எடுங்க பாப்போம். ஏமா ஏமா இப்படி அலையிறச்சி? அவளுக்கு எடுத்து கொடுக்குறாங்கன்னா எடுத்து கொடுக்கட்டும், நீ எதுக்கு அலையிற? பேசாம இரு. தமிழ், இந்த கலர் நல்லா இருக்கு பாரு, அந்த பட்டு ரோஸ் கலரு. ஆமாத்த, நல்லா இருக்கு. ஏன்பா ஒரு புடவையும் சரியில்லையே, எல்லாம் பழைய மாடலா இருக்கே. என்னம்மா சொல்றீங்க? காஞ்சிபுரத்துல கூட இப்படி கிடைக்காது, அந்த அளவுக்கு நான் நெஞ்சு கொண்டு வந்திருக்கேன். பார்த்தா ஒன்றும் அப்படி தெரியல, எல்லாம் பழைய மாடலா தான் இருக்கு. ஏண்டி ஜோதி, லக்ஷ்மி, எல்லாம் நல்லா தான் இருக்கு. இங்கிட்டு கூட நான் பாக்குறேன். அத்தை, இந்த கலர் நல்லா இருக்கு பாருங்களேன். எது, இந்த ரோஸ் கலரா? இரு பாப்போம். அண்ணே, அந்த புடவை எடுத்து கொடுங்க. இந்த புடவை தான் அத்தை, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு தமிழ். இங்க பாரு லக்ஷ்மி, நல்லா இருக்கான்னு பாரு. பாத்தியாமா, நல்லா தான் எடுக்கிறா. எம்பிட்டு இருக்கு பாரு, நல்லா ஜொலிக்குது பாரு. வேணும்னே செலவு பண்ணும் எடுக்கிறா, நீ பாருமா. நல்லா தான் இருக்கு. எம்பிட்டு புடவைக்கார இந்த புடவை? இது என்னம்மா, 95,000 தான் வரும். அடியாத்தி, 95,000மா? என்ன புடவைக்கார இம்பிட்டு விலை சொல்றீங்க? இம்பிட்டு விலைக்கெல்லாம் வேணாம், சும்மா 20,000க்கு 15,000க்கு போதாதா மதனி? சொல்லுங்க. ஏன் லக்ஷ்மி, நம்ம கிட்ட என்ன பணம் காசா இல்ல? என் மருமகளுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன்? இன்னும் கொஞ்சம் கூட எடுக்கட்டும். உனக்கு பிடிச்சிருந்தா பாத்து எடு தமிழ். அத்தை, அவங்க சொல்றது சரிதான். எனக்கு அம்பிட்டு விலைக்கெல்லாம் வேணாம். இம்பிட்டு விலைக்கு புடவைய போட்டு எதுக்கு எடுத்துக்கிட்டு? இது எப்படி பீரோல தூங்க தான் போகுது, அதுக்கு எதுக்கு இம்பிட்டு காசு? ஆமாத்த, இவெல்லாம் இம்பிட்டு காசு கண்ணால கூட பார்த்தது இருக்க மாட்டா. இவளுக்கு இம்பிட்டு காசு போட்டு புடவையா? நீங்க வேற அத்தை, சும்மா சாதாரணமா எடுத்து கொடுங்க. சும்மா இரு ஜோதி. தமிழ், நீ முன்ன எப்படி இருந்தியோ பரவாயில்ல, இப்ப நீ எங்க வீட்டு மருமக, எங்க வீட்டு மக கூட. உனக்கு என்ன பிடிக்குதோ எடுத்துக்கோ, விலையெல்லாம் பார்க்காத. உனக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறோம்? ஆமா எல்லாம் இவளுக்கே செய்யுங்க. இல்லத்த, இருக்கட்டும். அண்ணே, அந்த ஆரஞ்சு கலர் புடவை காட்டுங்க. இதாம்மா, இந்த எடுக்கிறேன். அத்தை, இது எப்படி இருக்கு பாருங்களேன். இதுவும் நல்லா இருக்கே. ஆரஞ்சு கலர் பச்சை கலர் பார்டர் சூப்பரா இருக்கு. உன் கலருக்கு எடுப்பா இருக்குமே, வச்சு பாப்போமா? நல்லா இருக்கு தமிழ், உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சிருக்கத்த. அண்ணே, இது எம்பிட்டு விலை? இது 25,000 தான்மா. 25,000 தானா? ஏமா தமிழ், ஜோதி அப்படி சொன்னான்னு கோச்சுக்கிட்டியா? உனக்கு அது பிடிச்சிருந்தா எடுத்துக்கோமா, நீ எடுத்துக்கோ. ஐயோ, அப்படிலாம் இல்லத்த. ஜோதி சொல்லனாலும் எனக்கு இது போதும், இதுவே அதிகம். புடவைக்குலாம் நான் ஆசைப்பட மாட்டேன். பாத்தியாமா எப்படி குத்தி காட்டுறான்னு? சரிம்மா, உனக்கு பிடிச்சிருந்தா சரிதான். ஜோதி, லக்ஷ்மி, ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கோங்க. சரிங்க மதனி. அந்த 95,000 புடவை நீ எடுத்துக்கடி, நீ கட்டிக்கடி. சீ, வாய மூடுமா. அவ செலக்ட் பண்ணதை நான் கட்டிக்கணுமா? ஏற்கனவே பாண்டி மாமாவை அவ கைக்குள்ள போட்டுக்கிட்டா, இப்ப அவ எடுத்த புடவை நான் எடுக்கணுமா? எனக்கு ஒன்றும் தேவையே இல்லை. அத்தை, எங்களுக்குலாம் ஒன்றும் வேணாம் அத்தை, நீங்க எடுத்துக்கோங்க. ஏன் ஜோதி, எடுத்துக்க. எல்லாருக்கும் சேர்த்து தானே புடவைக்காரர் வந்திருக்காரு, எடுத்துக்கோ. அதான் மதனி சொல்றாங்கல்ல, எடுத்துக்குவோம். அண்ணே, அந்த பச்சை கலர் பார்டர் வச்சிருக்கல, அதை காட்டுங்க. ஏமா, சித்த சும்மா இருக்கிய? வாய மூடிட்டு. இல்ல, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. ஆட, இவ ஒருத்தி, இவளும் எடுத்துக்க மாட்டா, நமக்கு வரதை தடுத்துருவா. தமிழ், அப்படியே உங்க அம்மாக்கு, உங்க அப்பத்தாக்கு, உங்க அப்பாக்கு, அப்புறம் அப்பாக்கு கூட வேட்டி சட்டி பாண்டிக்கு எடுக்கும் போது எடுத்துக்கலாம். உங்க அம்மாக்கு, உன் தங்கச்சிக்கு, உங்க அப்பத்தாக்கு சேர்த்து எடுத்துரு. மதனி, எதுக்கு அவங்களுக்குலாம் எதுக்கு தேவையில்லாத செலவு பண்றீங்க? இவ உங்க வீட்டு மருமக, சரி, அவங்களுக்கு என்ன எடுத்து தரணும் அவசியமா? இங்க பாரு லட்சுமி, தேவையில்லாத பேசாத. என்ன இருந்தாலும் அவங்க நம்ம சம்மந்தி வீட்டுக்காரங்க. இப்ப கல்யாணம் நடத்த போறோம், முறைப்படி பத்திரிக்கை கேட்கும் போது துணிமணி எடுத்து தரணும் பாண்டி சொல்லிட்டான். இது பாண்டியோட இஷ்டம், சரியா? இது நம்ம தலையிட வேணாம். இல்லத்த, அதெல்லாம் வேணாம். நான் மட்டும் எடுத்துக்கிறேன், அவங்களுக்குலாம் வேணாம்.
தமிழே, நீ இப்ப எடுக்கணும்னா பாண்டி என்னதான் வைவான்னு சொல்லிட்டேன். உங்க குடும்பத்தை எல்லாத்துக்கும் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டான். எடுத்து பத்திரிக்கைக்கும் போது எல்லாத்துக்கும் துணிமணியோட தான் பத்திரிக்கைக்கணும்னு சொல்லிட்டான். ஒழுங்கா பார்த்து எடு. உங்க ஆத்தாக்கெல்லாம் என்ன பிடிக்குன்னு பாரு. சரித்த பாக்குறேத்த. ஏமா இதுக்கு மேல என்னால இங்க உட்கார முடியாது. இதெல்லாம் பார்த்தாவே கடுப்பா வருது. இவளுக்கு மட்டும் இல்லாம இவ குடும்பத்துக்கே எடுத்து தராங்க. சீ, நான் போறேன். ஜோதி, ஏமா எங்க போற? இல்லத்த, பரவாயில்ல, நீங்க பாருங்க. விடுங்கத்த, ஜோதிக்கு தான் இன்னும் கொஞ்ச நாள் கல்யாணம். அப்ப நல்லதா பார்த்து எடுத்துக்குவா. சீச்சி, இதுல பாக்க பாக்க கன்றாவியா இருக்கு. சரி லட்சுமி, ஜோதி போனா போட்டும், நீ பார்த்து எடுத்துக்க. சரிங்க மதனி. ஏமா உள்ள வரியா இல்லையா? சரிம்மா, அவங்க போனா போயிட்டு போறாங்க, நீ பார்த்து பொறுமையாடு. சரித்த, இந்த கலர் நல்லா இருக்குல்ல? இது எங்க ஆத்தா கலருக்கு எடுப்பா இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எபிசோட ஃபுல்லா பாத்தீங்களா? ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்களா? இன்னைக்கான கேள்விக்கு போயிடலாமா? இன்னைக்கான கேள்வி என்னன்னா, பொன்வண்டு சர்க்கரையை எவ்வளவு மடங்கு திருப்பி தர வேண்டும் என்று சொன்னார். மறுபடியும் சொல்றேன், கேள்வி நல்லா கவனிங்க. பொன்வண்டு சர்க்கரையை எவ்வளவு மடங்கு திருப்பி தருவதாக சொன்னார். எபிசோட ஃபுல்லா பார்த்துருந்தா இதுக்கான பதில் தெரியும். பதில சீக்கிரம் அனுப்புங்க. முதல் 10 பேர் அடுத்த எபிசோட்ல வின்னர் லிஸ்ட்ல வரலாம். பதிலோட சேர்த்து உங்க பேரையும் உங்க ஊரையும் அனுப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணி நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை, லவ் யூ ஆல்.